இருக்கிற சொந்த பந்தத்தை யாரையுமே உள்ள விட மாட்டேங்கிறாங்கிறேன். அப்புறம் உள்ள விட மாட்டேங்கிறாங்க, என்ன பண்றது? எத்தனை எல்லாரும் வரணும்ல. வேங்கை வயல் பிரச்சனையில் 3 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களில் ஒருவரான முரளிராஜா என்பவரது பாட்டி தற்போது உயிரிழந்திருக்கிறார். ஆனால் அவரது உடலை நடு சாலையில் வைத்து மக்கள் போராட்டம் நடத்தி வருவதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மணல்மேல்குடி காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரியும் முரளிராஜா குற்றப்பத்திரிகையில் தனது பெயர் இருப்பதை அறிந்த நாள் முதலாக பணிக்கு செல்லவில்லை என்று கூறப்படும் நிலையில் தற்போது அவரது பாட்டி கருப்பாயி உயிரிழந்திருக்கிறார். ஆனால் வேங்கை வயல் கிராமத்திற்குள் யாரும் போராட்டம் நடத்தக்கூடாது, அரசியல் கட்சிகள் உள்ளே செல்லக்கூடாது என கடந்த சில நாட்களாக காவல்துறை கடும் கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கும் சூழலில் இந்த மரணத்திற்கு கூட உறவினர்களை செல்லவிடாமல் காவல்துறை தடுப்பதால் அவர்கள் இறந்தவரின் உடலை நடு வீதியில் வைத்து போராடும் நிலை உருவாகியிருக்கிறது. வேங்கை வயல் வழக்கில் பல சந்தேகங்கள் எழுவதால் சிபிஐ விசாரணை தேவை என்று வலுவான கோரிக்கைகள் எழுந்திருக்கும் நேரத்தில் போராட உரிமையில்லை, அரசியல் கட்சிகள் செல்வதற்கு உரிமையில்லை, உறவினர்களும் போகக்கூடாது என அரசும் காவல்துறையும் கட்டுப்பாடுகள் போடுவதுதான் ஜனநாயகமா? இது தமிழ்நாடு தானா? சர்வாதிகாரியின் இரும்பு கரங்கள் இதைத்தான் செய்கிறதா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. காவல்துறையின் இதுபோன்ற கெடுபிடிகளால் மக்கள் அவதி உறுவதாக திருமாவளவன் அவர்களும் குரல் எழுப்பியிருக்கும் நிலையில் அடுத்து அரசு என்ன செய்ய போகிறது என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஒன்றும் இல்லை, காகநிலேருந்து வந்தோம். இருக்கிற சொந்த பந்தத்தை யாரையுமே உள்ள விட மாட்டேங்கிறாங்கிறேன். அப்புறம் உள்ள விட மாட்டேங்கிறாங்க, என்ன பண்றது? அப்புறம் எல்லாம் டெத்துனா எல்லாரும் வரணும்ல.